அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். கதைவாசி என்கிற இந்த சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீல வெளிச்சம் என்ற இந்த கதையும் என் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஆச்சரியமான சம்பவங்களில் ஒன்றுதான். சம்பவம் என்பதை விட அற்புதங்களின் ஒரு குமிழ் என்று குறிப்பிடுவதுதான் சரியாக இருக்கும். அறிவியலின் ஊசி முனையால் இந்த சம்பவத்தை நான் பல தடவை உடைத்து பார்க்க முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் என்னால் இயலவில்லை. ஒருவேளை இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்ட பிறகு உங்களால் இதை ஆய்வு செய்து விளக்கம் சொல்லக்கூடும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இதை அற்புத நிகழ்வு என்றுதான் சொல்லுவேன். சம்பவத்தை நீங்கள் கேட்ட பிறகு நீங்களே சொல்வீர்கள், சரி வேறு எப்படிதான் இதை சொல்வது என்று சொல்வீர்கள். சம்பவம் இதுதான். இந்த சம்பவம் எந்த வருடத்தில், எந்த மாதத்தில், எந்த கிழமையில் நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லாத ஒன்று. நான் வாடகை வீடு தேடி அலைந்து கொண்டிருந்தேன். வாடகை வீடு தேடி அலைவது புதிய விஷயம் ஒன்றுமில்லை. இது அடிக்கடி நடக்கக்கூடியதுதான். இந்த ஊர் முழுக்க நடந்தே திரிந்த காலம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த வாடகை வீடு தேடி அலைந்த காலம்தான் என்று உறுதியாக சொல்லுவேன். எனக்கு விருப்பமான வீடோ அறையோ எப்போதுமே இந்த ஊரில் கிடைத்ததில்லை. இப்போது தங்கியிருக்கும் இடத்தை பற்றி சொல்வதென்றால் ஒரு 100 குற்றங்குறைகளாவது என்னால் சொல்ல முடியும். ஆனால் யாரிடம் சொல்வது? பிடிக்கலனா இடத்தை காலி பண்ணு என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் நான் எங்கே போவது என்று யோசித்து பார்த்துதான் இருக்கிற இடத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் சமாளித்துக் கொள்கிறேன். வீடு எனக்கு பிடிக்கவில்லை, நான் வீடு மாறுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு பிடிக்காத அந்த வீட்டை பிடித்தமுள்ள மற்றொருவர் என் இடத்திற்கு வருவார். அவருக்கு அந்த வீடு மிகவும் பிடிக்கும் தானே. வாடகை வீடுகள் என்றால் இப்படித்தானே. ஆனால் வீடுகளுக்கு பஞ்சம் மிகுந்த காலத்தில் தான் நான் இந்த கதையை சொல்லப் போகிறேன். இப்படியாக நான் வீடு தேடி அலைந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு வீடு இருக்கிறது. பார்கவி நிலையம், சிறு பங்களா போன்று இருக்கும். நகர்ப்புற ஆரவாரங்களிலிருந்து தொலைவில் விலகி கிட்டத்தட்ட நகராட்சி எல்லையில் வாடகைக்கு கிடைக்கும் என்கிற மிக பழைய போர்டும் இருந்தது. எனக்கு அந்த வீடு மிகவும் பிடித்திருந்தது. பழைய வீடு பார்ப்பதற்கு என்னவோ போல இருந்தாலும் பரவாயில்லை, வசிப்பதற்கு தகுதிதானே. மாடியில் 2 அறைகளும் ஒரு போர்ட்டிகோவும், கீழ்ப்பகுதியில் 4 அறைகள், குளியலறையும் சமையலறையும் இருந்தன. தண்ணீர் குழாயும் இருந்தது. வெளிச்சத்திற்கான மின்சார வசதி மட்டும் இல்லை. சமையலறையின் எதிரில் தோட்டத்தில் ஒரு கிணறு, பக்கத்தில் ஒரு மூலையில் ஒரு கழிவறை. முற்றத்தில் இருந்த அந்த கிணறு மிக பழமையானது. கல் கட்டிய சுற்றுச்சுவருடன் இருந்தது. முற்றத்தில் நிறைய மரங்களும் இருந்தன. தோட்டத்தை சுற்றி மதில் கட்டப்பட்டிருந்தது. அந்த பொது சாலையின் ஓரத்தில் தான் இருக்கிறது இந்த வீடு. எனக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும், இந்த வீட்டை ஏன் இதுவரை யாரும் வாடகைக்கு எடுக்கவில்லை? மிகவும் அழகான ஒரு பெண்ணை, இவளை யாரும் பார்த்துவிடக் கூடாது, ஒரு பர்தா போட்டு மூடிவிட வேண்டியதுதான் என்று நினைப்பது போல இருக்கிறது இந்த வீட்டிற்கு யாரும் வாடகைக்கு வராதது. இப்படியான ஒரு மனோபாவத்தை தான் அந்த பழைய பங்களா என்னுள் உருவாக்கியது. நான் பதற்றத்துடன் ஓடினேன், குதித்தேன், பணம் கடன் வாங்கினேன். 2 மாத வாடகையை முன்பணமாகவே கொடுத்து சாவியை வாங்கி கொண்டேன். அவ்வளவு ஏன், உடனடியாக என் வசிப்பிடத்தை பங்களாவின் மாடிக்கு மாற்றிவிட்டேன். சாதனங்களை ஏற்றி வந்த வண்டிக்காரன் பயந்து போய் உள்ளே வராமல் கேட்டுக்கு வெளியிலேயே இறக்கி வைத்தான். அன்றைய தினமே நான் ஒரு அரிக்கேன் விளக்கும் மண்ணெண்ணையும் வாங்கி கொண்டேன். மாடியையும் கீழ்ப்பகுதியையும் மற்றுமுள்ள அறைகளையும் நானே கூட்டி தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்தேன். நிறைய குப்பை கிடந்தது. பயங்கரமாக தூசும் படிந்திருந்தது. அடுத்ததாக எல்லா இடங்களையும் கழுவி திரும்பவும் சுத்தம் செய்தேன். திறக்காத ஒரு அறையும் இருந்தது. அதை நான் அப்போது திறக்கவில்லை. திறக்க வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கவில்லை. பிறகு குளித்து முடித்தேன். மனதிற்கு கொஞ்சம் அமைதி கிடைத்தது. அந்த கிணற்றின் கரையில் நான் அமர்ந்து கொண்டேன். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா? சும்மா அப்படியே உட்கார்ந்து கனவு காணலாம் போல இருந்தது. தோட்டம் முழுக்க ஓடியாடலாம். முற்றத்தில் ஒரு தோட்டம் போட வேண்டும். அதிகமும் பன்னீர் புஷ்பங்களாக, ரோஜா பூக்களாக இருக்க வேண்டும். முல்லையும் அதில் இடம்பெற வேண்டும் என நான் நினைத்துக் கொண்டேன். ஒரு சமையல்காரன் வேண்டாம், அது ஒரு சிரமம். காலையில் குளித்து முடித்து சாயா குடிக்க போகும்போது ஒரு தெர்மஸ் பிளாஸ்க் நிறைய சாயா வாங்கி கொண்டு வந்தாலே போதும். மதியான சாப்பாட்டுக்கு ஹோட்டலில் ஏற்பாடு செய்து விடலாம். இரவு இந்த வீட்டுக்கு சாப்பாடு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அப்புறம் தபால்காரரை பார்த்து விலாசம் மாறிய விவரத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த இடத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் தபால்காரரிடம் சொல்ல வேண்டும். ஏகாந்தம் நிரம்பிய அழகான இரவு பொழுதுகள், அழகான பகல் பொழுதுகள் நிறைய எழுதலாம். இப்படியெல்லாம் நினைத்தபடியே நான் கிணற்றை பார்த்து கொண்டிருந்தேன். தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. செடிகளாக நிறைந்து கிடந்தன. என்னவெல்லாமோ வளர்ந்து கிடந்தன. ஒரு கல்லை எடுத்து போட்டு பார்த்தேன். புளுக்கென்ற சத்தம் கேட்டது. ஓ சரி, தண்ணீர் இருக்கிறது. புதிய வீட்டின் வாசல்களை எல்லாம் அடைத்து முன்புறம் பூட்டிவிட்டு ரோட்டுக்கு வந்தேன். கேட்டையும் அடைத்தேன். மனதிற்குள் யோசித்து பார்த்தேன்.
இன்று யாருடைய பாடலை போட்டு புதிய வீட்டின் கிரகப்பிரவேச திறப்பு விழாவை நடத்தலாம்? என்னிடம் 100க்கும் அதிகமான ரெக்கார்டுகள் இருக்கின்றன. இங்கிலீஷ், அரபிக், ஹிந்தி, உருது, தமிழ், பெங்காலி போன்ற நிறைய ரெக்கார்டுகள். ஆனால் மலையாளத்தில் எதுவும் இல்லை. பாடத் தெரிந்தவர்கள் இங்கே பலர் இருக்கிறார்கள். அவர்கள் பாடிய ரெக்கார்டுகளும் இருக்கின்றன. ஆனால் அவற்றின் டைரக்ஷன் சரியில்லை. மலையாளத்தில் இப்போது நல்ல மியூசிக் டைரக்டர்களும் பாடகர்களும் உருவாகி வருகிறார்கள். கொஞ்சம் மலையாள ரெக்கார்டர்களும் வாங்க வேண்டும். சரி, இன்று முதலாக யாருடைய பாடலை போடலாம்? பங்கஜ் மல்லிக், திலீப் குமார் ராய், சைகால், பால் ராப்சன், அப்துல் கரீம் கான், கனான் தேவி, குமாரி மஞ்சுதாஸ் குப்தா, குர்ஷித், ஹுசாரே, எம்.எஸ். சுப்புலட்சுமி, இப்படியாக ஒரு 10-20 பேரை நினைவுபடுத்தி பார்த்தேன். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். தூர்தேஸ்கா ரஹ்னேவாலா ஆயா என்று தொடங்கும் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடலை பாடியது யார்? ஆனா பெண்ணா? ஏனோ எனக்கு அப்போது ஞாபகம் வரவில்லை. சரி, ஞாபகம் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, பாட வைத்தே பார்த்து விடலாம் என்று யோசித்து கொண்டே நடந்தேன். முதலில் தபால்காரரை பார்த்து விஷயத்தை தெளிவாக சொன்னேன். புதியதாக தங்கியிருக்கும் இடத்தை பற்றி சொன்னதும் அவர் பயந்து போய்விட்டார். ஐயோ சார், அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கிறது, அங்கே யாரும் தங்கியிருக்க முடியாது, அதுதான் அந்த வீடு இதுவரைக்கும் காலியாக இருந்துச்சு, நீங்கள் ஏன் அங்கே வாடகைக்கு போனீங்க என்று சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் பதறிவிட்டேன். துர்மரணம் நடந்த வீடா? மீண்டும் நான் கொஞ்சம் நடுங்கும் குரலில் கேட்டேன். துர்மரணம் நடந்த வீடா? துர்மரணம்னா எப்படி நடந்துச்சு? அதற்கு தபால்காரர், அந்த வீட்டின் முற்றத்தில் ஒரு கிணறு இருக்கிறது அல்லவா, அதில் குதித்து யாரோ செத்து போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த வீட்டில் நிம்மதி இல்லை. பலரும் வந்து தங்கியிருந்து பார்த்திருக்கிறார்கள். இரவாகிவிட்டால் கதவுகள் படார் படார் என்று தானாகவே அடிக்குமாம். தண்ணீர் குழாய் தானாகவே திறந்து தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்குமாம் என்று சொன்னார். கதவுகள் படார் படார் என்று அடைபடும், தண்ணீர் குழாய்கள் தானாக திறந்து தண்ணீர் ஊற்றும், இது பெரிய அதிசயம்தான் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அந்த வீட்டின் உரிமையாளர் என்னிடம் காண்பிக்கும் போது அந்த 2 குழாய்க்கும் பூட்டும் தாப்பால்களும் இருந்தன. காரணம் கேட்டபோது, ரோட்டில் போகிற வழிப்போக்கர்கள் மதிலேறி குதித்து இந்த குழாயை திறந்து குளித்து விடுகிறார்கள் என்று சொன்னார். எனக்கு அப்போதும் ஒரு சந்தேகம் இருந்தது. வெளியில் இருக்கும் குழாயை பூட்டியிருக்கிறார், சமையலறைக்குள் இருக்கும் குழாயை பூட்ட வேண்டிய தேவை என்ன? அந்த சந்தேகத்தை அவரிடம் எனக்கு அப்போது கேட்க தோன்றவில்லை. ஆனால் தபால்காரர் சொன்ன பிறகு அந்த சந்தேகத்தை அப்போதே கேட்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. தபால்காரர் மேலும் சொன்னார், திடீர்னு குரல் வலையை நெரித்து பிடித்து கொள்ளும், யாரும் எதுவும் சொல்லவில்லையா? மனதிற்குள் நான் நினைத்து கொண்டேன், சரியா போச்சு, 2 மாச வாடகையும் முன்பணமாக கொடுத்த பிறகு இனி என்ன செய்ய முடியும்? சரி, பரவாயில்லை, இதெல்லாம் மந்திரவாதம் மூலம் சமாளித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். எது எப்படி இருந்தாலும் எனக்கு வருகிற கடிதங்களையும் மற்றவைகளையும் இந்த விலாசத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துடுங்க என்று தபால்காரரிடம் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தேன். இதை என்னமோ வீரமாக சொல்லிவிட்டேனே தவிர நான் வீரனும் இல்லை, கோழையும் இல்லை. பொதுவாக எல்லோரும் பயப்படும் விஷயங்களில் எனக்கும் பயம் இருந்தது. ஆகவே கோழை என்று தான் சொல்ல வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எனது நடை மந்தகதியிலானது. என்ன செய்யலாம்? ஓர் அனுபவம் கிடைக்கும் என்பதற்காக சாதாரணமாக நான் அனுபவங்களை உற்பத்தி செய்பவன் இல்லை. ஆனால் அது தானாகவே வருகிறதென்றால் சரி, என்னத்தான் வரப்போகிறது? நான் ஒரு ஓட்டலில் ஏறி சாயா கொடுத்தேன். சாப்பிட தோன்றவில்லை. அடிவயிற்றில் ஏதோ எரிவது போல் இருந்தது. பசையும் குறைவாகத்தான் இருந்தது. சாப்பாட்டை வழக்கமாக அனுப்பி வைக்கும் விஷயத்தை பற்றி ஓட்டல்காரரிடம் பேசினேன். எந்த இடத்துக்கு என்பதை அறிந்தபோது அதிர்ந்து அவரும் சொன்னார், பகலில் வேண்டுமானால் அனுப்பி வைக்கிறேன், இரவு பையன்மார்கள் யாரும் அங்கே வரமாட்டார்கள். அந்த வீட்டில் ஒரு பெண் கிணற்றில் குதித்து செத்து போய்விட்டாளாம். அவள் அங்கே எங்கேயாவது தான் நிற்கிறாள் என்று சொல்கிறார்கள். சாருக்கு பேய் பூதங்களின் மீது நம்பிக்கை கிடையாதா என்று கேட்டார். தற்கொலை செய்தது பெண் என்று என் காதில் விழுந்தவுடனேயே எனக்கு பாதி பயம் போய்விட்டது. அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை, போதா குறைக்கு கைவசம் என்னிடம் மந்திரங்கள் இருக்கிறது என்று சொல்லி சமாளித்துக் கொண்டேன். ஆனால் யோசித்து பார்க்கிறேன், என்ன மந்திரம் என்று எனக்கு தெரியாது. மந்திரம் என்றாலே எனக்கு என்னவென்று தெரியாது. ஆனால் பெண் தானே என்று தோன்றியது. கொஞ்சம் நிம்மதி. சிறு அளவிலாவது அந்த இறந்து போன பெண்ணுக்கு கனிவு இல்லாமல் இருக்க முடியாது. நான் அங்கிருந்து பக்கத்தில் உள்ள ஒரு வங்கிக்கு சென்றேன். அங்கே எனது 2-3 நண்பர்கள் குமாஸ்தாவாக வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்களிடம் விஷயத்தை சொன்னதும் என்னை கோபித்துக் கொண்டார்கள். இது பெரிய முட்டாள்தனமான வேலை. அந்த வீட்டில் பேய் உபத்திரவம் உண்டு. அது ஆண்களைத்தான் அதிகமாக தொந்தரவு செய்யுமா? அது சரி, அவளுக்கு ஆண்களின் பேரில் அவ்வளவு என்ன கோபம் என்று கேட்டேன். ஒருவர் சொன்னார், பார்கவி நிலையத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு முன் இதை நீ எங்களிடம் கேட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். இது இப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அந்த பெண் ஏன் கிணத்துல குதிச்சு செத்து போனா அதை சொல்லுங்க. வேற என்னவாக இருக்கும்? காதல் தான் என்று ஒருவர் சொன்னார்.
அவளுடைய பெயர் பார்கவி, 21 வயது, BA படித்திருக்கிறாள். அவள் ஒருவனை காதலித்தாள். தீவிரமான லவ். பிறகு அவன் மற்றொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். பார்கவி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். ஆண் மீதான வெறுப்புக்கு காரணம் இவ்வளவுதானே என்று தோன்றியவுடன் என் பயம் முக்கால்வாசி விலகிவிட்டது. நான் சொன்னேன், பார்கவி என்னை தொந்தரவு செய்ய மாட்டாள். எல்லோரும் அதிர்ந்து ஏன் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு மந்திரம் தெரியும். அவர்கள் எல்லோரும் கோரஸாக சொன்னார்கள், பார்த்து விடலாம், இரவு நேரத்தில் ஐயோ ஆத்தான் நீங்கள் அலறதை தானே நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னார்கள். நான் பதில் சொல்லவில்லை. திரும்பவும் பங்களாவுக்கே வந்தேன். கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து போட்டுவிட்டு கீழே வந்து கிணற்று அருகில் சென்றேன். பார்கவி குட்டி, நான் மெதுவாக கூப்பிட்டேன். நமக்குள் எந்த முன் பரிச்சயமும் இல்லை. நான் இங்கே குடியிருக்க வந்திருக்கிறேன். நான் ரொம்ப நல்ல மனிதன் என்பதுதான் என்னுடைய பொதுவான அபிப்பிராயம். நித்திய பிரம்மச்சாரியும் கூட. பார்கவி குட்டியை பற்றி நான் நிறைய அபவாதங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ இங்கே யாரையும் தங்கியிருக்க அனுமதிக்க மாட்டாயாம். இரவென்றால் தண்ணீர் குழாய்களை திறந்து விடுவாயாம். கதவுகளை படார் படார் என்று வேறு அடிப்பாயாம். ஆட்களின் குரல் வலைகளையும் நெரிப்பதுண்டாம். இப்படியெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டேன். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? 2 மாத வாடகையை முன்பணமாக வேறு கொடுத்து விட்டேன். என்னிடம் வேறு காசு இல்லை. எனக்கு பார்கவி குட்டியின் இந்த வீடு ரொம்ப பிடித்திருக்கிறது. உன் பெயர்தானே வீட்டுக்கும் பார்கவி நிலையம் என்று வைத்திருக்கிறார்கள். எனக்கு இங்கிருந்து வேலை செய்ய வேண்டும். அதாவது கதைகள் ஏதாவது எழுத வேண்டும். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? பார்கவி குட்டிக்கு கதைகள் பிடிக்குமா? பிடிக்கும் என்றால் நான் எழுதுவதையெல்லாம் உனக்கு வாசித்து காட்டுகிறேன். என்ன, எனக்கு உன்னுடன் எந்த பிணக்கமும் இல்லை. அதற்கான காரணங்களும் எதுவும் இல்லை. முதலில் நான் ஒரு கல்லை எடுத்து கிணற்றில் போட்டு விட்டேன். இது தெரியாமல் நடந்த விஷயம். இனிமேல் இப்படியெல்லாம் எதையும் செய்ய மாட்டேன், மன்னித்து விடு. பார்கவி குட்டிக்கு தெரியுமா, என்னிடம் அருமையான ஒரு கிராமபோன் இருக்கிறது. இனிமையான ஒரு 100 பாடல்களும் இருக்கின்றன. உனக்கு சங்கீதம் பிடிக்குமா? இவ்வளவும் சொல்லிவிட்டு நான் பேசாமல் இருந்தேன். நான் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியவில்லை. மரங்கள், வீடு, காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சம், இவற்றில் எதனுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்? என் அக மனத்தில் இருக்கும் பயத்துடன் நான் பேசிக் கொண்டிருப்பதாக நான் நினைத்து கொண்டேன். ஒரு கருதுகோளிடம் பேசிக் கொண்டிருப்பதாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பார்கவி, அவளை நான் பார்த்ததே இல்லை. அந்த 21 வயதான பெண்ணை, அவள் ஒரு ஆண்மகனை தீவிரமாக காதலித்திருக்கிற ஒரு பெண்ணை, அவனது மனைவியாகவும் வாழ்க்கை துணைவியாகவும் போய் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைத்திருந்த ஒரு பெண்ணை, அந்த மகிழ்ச்சியாக வாழலாம் என்பது வெறும் கனவு போல முடிந்து போன ஒரு பெண்ணை, அதனாலேயே ஆண்கள் மீது வெறுப்பு பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை நினைத்து நான் பயந்து போயிருக்கிறேன் என்பதும் உண்மைதான். மீண்டும் நான் பார்கவி குட்டியிடம் பேசத் தொடங்கினேன். பார்கவி குட்டி, நீ அப்படி செய்திருக்க வேண்டாம். உன்னை நான் குறை சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீ விரும்பிய அந்த ஆண்மகன் உன்னை முழுமையாக காதலிக்கவில்லை. அவன் வேறொரு பெண்ணைத்தான் அதிகமாக விரும்பியிருக்கிறான். ஆகவே வாழ்க்கை உனக்கு கசப்பு மிகுந்ததாக தோன்றியிருக்கும். அது சரியாகவும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்று வந்துவிட்டால் எல்லாமே கசப்பு நிறைந்ததாக இருக்கும் என்று எண்ண வேண்டியதில்லை. சரிவிடு. உன்னை பொறுத்தவரை அது சரி, என்னை பொறுத்தவரை அது தவறு. இனி வாழ்க்கையும் வரலாறும் மீண்டும் ஒரு முறை திரும்பாது. பார்கவி குட்டி, நான் உன்னை குற்றம் சொல்வதாக நினைத்துக் கொள்ளாது. உண்மையாகவே நீ காதலின் காரணமாகத்தான் இறந்தாயா? காதல் என்பது முடிவுகளற்ற வாழ்க்கையின் பொன் விடியல் அல்லவா? வெறும் முட்டாள் கழுதையான உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. உனது இந்த ஆண் மீதான வெறுப்பிலிருந்து இது மட்டும்தான் எனக்கு புரிகிறது. ஆக மொத்தம் ஒரே ஒரு ஆண் மட்டுமே உனக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு வாதத்திற்காக அவன் உனக்கு ஒரு துரோகம் செய்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அதற்காக அந்த இடைவெளி வழியாகத்தான் நான் மற்ற ஆண்களையும் பார்ப்பேன், அவர்களையும் தொந்தரவு செய்வேன் என்பது சரிதானா? தாம் தற்கொலை செய்து கொள்ளாமல் இன்னும் கொஞ்ச நாள் நீ வாழ்ந்திருந்தால் உனது இந்த அபிப்பிராயம் தவறு என்பதை நீயாகவே உணர்ந்திருப்பாய். உன் மீது அன்பு செலுத்தவும் தேவி என்று அழைத்து உன்னை ஆராதனை செய்யவும் வேறு யாராவது ஒரு ஆண்மகன் வந்திருப்பான். இனி இப்போது நான் சொன்னதைப் போல உன்னை பொறுத்தவரை இனி வரலாறும் வாழ்க்கையும் திரும்பவும் நிகழ்த்தப்பட போவதில்லை. உனது வரலாற்றை முழுவதுமாக நான் அறிந்து கொள்வதற்கு என்ன வழி இருக்கிறது பார்கவி குட்டி, சொல்லேன் என்று பேசிக் கொண்டிருந்தேன். எது எப்படியாயினும் சரி, நீ என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. இது எச்சரிக்கை ஒன்றுமில்லை, ஒரு விண்ணப்பம். நீ இன்றிரவு என் குரல் வலையை நெறித்து கொன்று விடுவாய் என்றால் உன்னிடம் வந்து ஏனென்று கேட்பதற்கு யாருமே இல்லை. நான் யாரும் இல்லாதவன். சரி, நீயே வந்து கேளேன் என்று என்னை கொன்று விடாதே. நான் அப்படி சொல்ல வரவில்லை. யாருமே கிடையாது என்று சொல்கிறேன். ஏன் அப்படி என்றால் எனக்கு யாரும் கிடையாது. பார்கவி குட்டிக்கு விஷயம் புரிந்து விட்டதல்லவா? நான் இங்கேயே தங்குகிறேன், அதாவது தங்கி இருக்க நினைத்திருக்கிறேன். நியாயமாக பார்க்க போனால் இந்த கிணறும் இந்த வீடும் இப்போது என்னுடையவை. இருந்தாலும் நீ கீழே இருக்கும் 4 அறைகளையும் கிணற்றையும் பயன்படுத்திக் கொள். சமையலறையையும் குளியலறையையும் நாம் சமமாக உபயோகிப்போம். என்ன சொல்கிறாய் என்று சொல்லிவிட்டு கிணத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இரவு வந்தது. நான் தெர்மோபிளாஸ்க் நிறைய சாயாவும் வாங்கி வந்தேன். எனது கையில் இருந்த எலக்ட்ரிக் டார்ச்சை எரிய வைத்து அரிக்கன் விளக்கை பற்ற வைத்தேன். மஞ்சள் வெளிச்சத்தில் மூழ்கியது அறை.
டார்ச் லைட்டுடன் திரும்பவும் கீழே வந்தேன். கூர்மையான இருட்டில் அப்படியே அசையாமல் கொஞ்ச நேரம் நின்றேன். எனது நோக்கம் தண்ணீர் குழாயை பூட்டுவதுதான். நான் ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்தேன். பிறகு கிணற்றின் பக்கத்தில் இருந்த சமையலறையின் அருகில் சென்றேன். அப்போது தண்ணீர் குழாயை பூட்ட வேண்டாம் என்று தோன்றியது. நான் வாசல் கதவுகளை மூடி தாப்பாலிட்டு விட்டு ஏணிப்படி ஏறி மேலே வந்து கொஞ்சம் சாயா கொடுத்தேன். ஒரு பீடியையும் பற்ற வைத்து இழுத்தவாறே சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். அப்படியே எழுதவும் தொடங்கினேன். அப்போது எனக்கு தோன்றியது, நான் அமர்ந்திருக்கிற நாற்காலியின் பின்பக்கம் பார்கவி நிற்கிறாள். நான் சொன்னேன், நான் எழுதி கொண்டிருப்பதை யாராவது பார்ப்பது எனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தேன். யாரும் இல்லை. ஏனோ தொடர்ந்து எனக்கு எழுத தோன்றவில்லை. ஒரு நாற்காலியை எடுத்து என் எதிரில் போட்டேன். பார்கவி குட்டி, இதில் உட்காரு என்று சொன்னேன். யாருமே அமராத ஒரு நாற்காலி. நான் எழுந்து 2 அறைகளுக்கும் உலாத்தத் தொடங்கினேன். காற்றில்லை. வெளியே மரங்களில் ஒரு இலை கூட அசையவில்லை. நான் ஜன்னல் வழியாக கீழே பார்த்தேன். ஒரு வெளிச்சம். நீலமா, சிவப்பா, மஞ்சளா, என்ன நிறம் என்று தெரியவில்லை. ஒரு நிமிடம்தான் தெரிந்தது. சும்மா வெறும் கற்பனை என்று நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன். அந்த வெளிச்சத்தை உண்மையிலேயே நான் பார்த்தேன் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இல்லாத ஒன்று கண்ணுக்கு தெரிந்ததாக எப்படி தோன்ற முடியும்? மின்னூட்டாம் பூச்சியாக கூட இருந்திருக்கலாம். நான் நீண்ட நேரமாக அப்படியே நடந்து கொண்டிருந்தேன். ரொம்ப நேரம் ஜன்னலின் எதிரிலேயே நின்றேன். விசேஷம் எதுவுமே இல்லை. ஏதாவது வாசிக்கலாம் என்று நினைத்தேன். மனம் ஒரு இடத்தில் நிற்கவில்லை. சூன்யமான நாற்காலி வேறு பயமுறுத்தியது. சீக்கிரம் தூங்கிவிடலாம் என்று நினைத்து படுக்கையை விரித்து விளக்கை அணைத்தேன். அப்போது ஒரு ரெக்கார்டு வைத்து பாட்டு கேட்கலாம் போல் தோன்றி திரும்பவும் விளக்கை பற்ற வைத்து கிராமபோனை திறந்து வைத்தேன். ஒரு புதிய ஊசியை சவுண்ட் பாக்ஸில் பொருத்தினேன். பிறகு கிராமபோனுக்கு சாவி கொடுத்தேன். யாருடைய பாடலை வைக்கலாம்? உலகம் நிசப்தமாக இருந்தது. ஆனாலும் ஒரு முழக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஹூ என்று எனது 2 செவிகளுக்குள்ளும் அது கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒருவேளை பயம் என்னை பிடித்து கொண்டு விட்டதா? என் முதுகில் ஒரு குடைச்சல். பயங்கரமான அந்த அமைதியை லட்சோப லட்சம் துண்டுகளாக தகர்த்தெறிய விரும்பினேன். அதற்கு யாருடைய பாடலை தேர்வு செய்யலாம்? ஒரு முடிவுடன் நீக்ரோ அமெரிக்க பாடகனான பால் ராப்சனின் ஒரு ரெக்கார்டை எடுத்து வைத்தேன். கிராமபோன் பாடத் தொடங்கியது. இனிமையும் கம்பீரமும் நிறைந்த ஆண் குரல். அந்த பாடல் முடிந்தது. பங்கஜ் மல்லிக் பாடலை கேட்டேன். இதற்கு பிறகு இனிமையும் மென்மையும் அழகும் நிறைந்த பெண் குரல். காற்றினிலே வரும் கீதம். MS சுப்புலட்சுமியும் பாடி முடித்தார். இந்த 3 பாடல்களும் முடிந்த பிறகு எனக்கென்னவோ ஒரு அமைதி கிடைத்தது. அப்படியே கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன். கடைசியில் சாட்சாத் சைகாலை அழைத்தேன். அவர் மெதுவாக சோர்ந்து போன ஸ்வரத்தில் சோகத்துடன் இனிமையாக பாடினார். சோஜா ராஜகுமாரி, அழகிய கனவுகளுடன் நீ கண்மூடு என்று தொடங்குகின்ற பாடல். அதுவும் முடிந்தது. அவ்வளவுதான், இனி நாளைக்கு என்று சொல்லி கிராமபோனை மூடி ஒரு பீடியை பற்ற வைத்து விளக்கை அணைத்து விட்டு படுத்தேன். பக்கத்தில் டார்ச் லைட் இருந்தது. வாட்சும் இருந்தது. பிச்சுவாக்கத்தையும் இருந்தது. கூடவே சூன்யமான அந்த நாற்காலியும் வேறு இருந்தது. போர்ட்டிகோவின் வாசலை மூடிவிட்டு தான் படுத்தேன். நேரம் 10 மணி இருக்கும். நான் காதுகளை கூர்மையாக்கி படுத்திருந்தேன். வாட்சின் மிக மெல்லிய டிக் டிக் சத்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நிமிடங்களும் மணித்துளிகளும் அப்படியே நகர்ந்து கொண்டிருந்தன. என் மனதிற்குள் பயம் இல்லை. இருந்ததெல்லாம் ஒரு எச்சரிக்கை உணர்வு மட்டும்தான். இது எனக்கு புதிய அனுபவம் இல்லை. ரொம்ப காலமாக நிறைய நாடுகளில், ஏராளமான இடங்களில், ஒரு 20 வருட ஏகாந்த வாழ்க்கையில் எனக்கே பொருள் விளங்காத சில அனுபவங்கள் ஏற்பட்டதுண்டு. ஆகவே எனது சிந்தனை கடந்த காலத்தை நோக்கியும் நிகழ்காலத்தை நோக்கியும் அப்படியே போய் வந்து கொண்டிருந்தது. இடையில் வாசலை தட்டும் சத்தம் வருமோ, குழாயில் தண்ணீர் விழும் சத்தம் வருமோ, குரல் விலையை நெருக்கி பிடிக்குமோ, இப்படியாக 3 மணி வரை கவனித்துக் கொண்டிருந்தேன். எதுவும் கேட்கவில்லை. எந்த அனுபவமும் ஏற்படவில்லை. முழு அமைதி. நான் தூங்கினேன். எந்த கனவும் வரவில்லை. மறுநாள் 9 மணிக்கு எழுந்தேன். எதுவும் நடந்திருக்கவில்லை. எழுந்தவுடனே குட் மார்னிங் பார்கவி குட்டி, ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் எனக்கு புரிந்துவிட்டது தெரியுமா? ஆட்கள் உன்னை பற்றி சும்மா அபவாதம் பேசுகிறார்கள். அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டே இருக்கட்டும், இல்லையா? இப்படியே இரவுகளும் பகல்களும் நகர்ந்து கொண்டிருந்தன. பார்கவி குட்டியை பற்றி நினைத்து பார்ப்பேன். அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள், அப்புறம் வெளியே தெரியாத பல கதைகளும் நிறைய சம்பவங்களும் பார்கவி குட்டிக்கும் இருக்கும் அல்லவா? பெரும்பாலான இரவுகளில் நான் எழுதி சோர்ந்து விடும்போது ரெக்கார்டு வைப்பேன். பாட்டை கேட்பதற்கு முன் அதை பாடுவது யார், பாடலின் பொருள் என்னவென்பதையெல்லாம் முதலிலேயே பார்கவி குட்டிக்கு சொல்லிவிடுவேன். நான் சொல்வேன், இதோ இந்த பாடலை பாடுபவர் பங்கஜ் மல்லிக் என்னும் இசை மகான், பெங்காலி பாடகர். இது ஒரு சோக கீதம், நினைவுகளை தூண்டிவிடக்கூடியது. கடந்த காலங்கள் எல்லோருக்கும் இருக்கும் அல்லவா? நீ கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். அப்புறம் இது பிங்க் குரோஸ்பி அப்படிங்கிறவரோட பாடல். இந்த மூன் லைட் அப்படின்னு தொடங்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா என்று சொல்ல தொடங்கும் போது, ஓ நீ BA படிச்சிருக்கீல்ல, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே
என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிடுவேன். இப்படியெல்லாம் நான் எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். ஏதோ ஒரு 2.5 மாதம் ஓடிவிட்டது. நான் அங்கேயே ஒரு தோட்டம் போட்டேன். பூக்கள் மலர்ந்தால் அத்தனையும் பார்கவி குட்டிக்கு தான் என்றும் சொல்லி வைத்திருந்தேன். இதனிடையில் ஒரு குறுநாவலும் எழுதிவிட்டேன். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சிலரும் இங்கே வந்து போக தொடங்கியிருக்கிறார்கள். இங்கே பலர் இரவில் தங்கியும் இருக்கிறார்கள். தூங்குவதற்கு முன் அவர்களுக்கு தெரியாமல் நான் கீழே இறங்கி வந்து இருட்டை பார்த்து மெதுவாக சொல்வேன், கேட்டியா பார்கவி குட்டி, எனது நண்பர்கள் சிலர் இன்றிரவு இங்கே தூங்குகிறார்கள். அவர்கள் யாரையும் நீ குரல் வலையை பிடித்து நெறித்து கொள்ளக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தால் போலீஸ்காரர்கள் என்னை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். கவனமாக இரு, குட் நைட் என்று சொல்லிவிட்டு நான் ஏறிப்படி ஏறி மாடியில் போய் அவர்களோடு உறங்கி விடுவேன். சாதாரணமாக வெளியே இறங்கி போகும் வேளையில் நான் இப்படி சொல்வதுண்டு, பார்கவி குட்டி, வீட்டை கவனித்துக்கொள். ஏதாவது திருடர்கள் வந்து உள்ளே ஏறினால் கழுத்தை நெறித்து கொன்றுவிடு. பிணத்தை இங்கே போட்டு விடாதே. ஒரு 3 மைல் தூரத்துக்கு இழுத்து கொண்டு போய் எரிந்து விடு, அல்லது நமக்கு தான் கஷ்டமாகி போகும் என்று சொல்லிவிட்டு போவேன். இரவு 2வது ஆட்டம் சினிமா பார்த்து விட்டு திரும்பி வரும்போது சொல்வேன், நான் தான் பார்கவி குட்டி, வேற யாரும் நினைச்சிடாத என்று சொல்லிவிட்டு தான் வீட்டை திறப்பேன். இதெல்லாம் புதுசாக குடி வந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தவை. காலம் கொஞ்சமாக கடந்த பிறகு நான் பார்கவி குட்டியை மறந்துவிட்டேன். அதாவது பெரிய அளவிலான பேச்சுகள் எதுவும் இல்லை. எப்போதாவது ஞாபகம் வரும், எப்போதாவது அவளிடம் பேசிக் கொண்டிருப்பேன். ஞாபகங்கள் எப்படிப்பட்டவை என்று சொல்கிறேன். இந்த பூமியில் அநேக கோடி, அதாவது மானுட சமூகத்தின் உற்பத்திக்கு பிறகு எண்ணற்ற ஆண்கள் பெண்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் அனைவருமே இந்த பூமியில் கரைந்தும் புகைந்தும் துகள்களாகவும் கலந்திருக்கிறார்கள். இது அனைவருக்கும் தெரியும் தான். இந்த வகையிலான ஒரு ஞாபகமாக மட்டுமே மிச்சம் இருக்கிறாள் பார்கவி. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதைத்தான் இனி சொல்லப் போகிறேன். ஒரு நாள் இரவு சுமார் 10 மணி இருக்கலாம். 9 மணி முதல் நான் கதை எழுதி கொண்டிருந்தேன். மிகுந்த உணர்வுபூர்வமான கதை. வேகமாக எழுதி கொண்டிருந்தேன். விளக்கு மெதுவாக மங்கிக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. விளக்கை எடுத்து மெல்ல ஒரு முறை குலுக்கி பார்த்தேன். மண்ணெண்ணெய் இல்லை. சரி, ஒரு பக்கம் எழுதி விடுவோம் என்று நினைத்து கொண்டேன். தெளிவாக எடுத்த முடிவு இல்லை அது. எனது கவனம் முழுவதும் எழுதி கொண்டிருந்த கதையில் தான் இருந்தது. இதற்கிடையில் வெளிச்சம் குறைந்து விட்டது. இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே செய்தது போல் என்ன இருக்கிறதா என்று பார்க்கலாம். பார்த்தேன். மீண்டும் திரியை தூண்டினேன். பிறகு எழுத்தை தொடர்ந்தேன். சிறிது நேரத்திற்குள் திரும்பவும் விளக்கு மங்கியது. திரியை தூண்டிவிட்டேன். இப்படியாக கொஞ்ச நேரம் கழிந்தது. எரிந்து ஒரு சிவந்த கனலாக விளக்கு திரி மட்டும்தான் மிச்சமானது. நான் எலக்ட்ரிக் டார்ச்சை எரிய வைத்து அரிக்கேன் விளக்கின் திரியை முழுவதுமாக தாழ்த்தினேன். விளக்கு அணைந்து விட்டதை தனியாக சொல்ல வேண்டுமா என்ன? எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். வெளிச்சம் வேண்டுமே, என்ன செய்வது? மண்ணெண்ணெய் தேவை. நான் யோசனை செய்தேன். வங்கிக்கு சென்றால் குமாஸ்தாக்களின் ஸ்டவ்வில் இருந்து கொஞ்சம் மண்ணெண்ணெய் கடன் வாங்கலாம். நான் டார்ச் லைட்டும் மண்ணெண்ணெய் குப்பையுமாக வாசலை பூட்டிவிட்டு வெளியே வந்தேன். கேட்டை அடைத்துவிட்டு ஏகாந்த பெருவழியினூடாக நடக்கத் தொடங்கினேன். மங்கிய நிலவு வெளிச்சம் இருந்தது. நல்ல மலைக்கூறும் இருந்தது. நான் வேகமாக நடந்தேன். ரோடு வழியாக நடந்து வங்கியின் முன் சென்று மேலே பார்த்து ஒரு குமாஸ்தாவின் பெயரை சொல்லி கூப்பிட்டேன். 2-3 தடவை கூப்பிட்டதற்கு பிறகு ஒருவர் மட்டும் இறங்கி வந்தார். சைடு கேட்டை திறந்து பின்வழியாக வங்கியின் பின்வாசலுக்கு சென்று ஏணிப்படி வழியாக மேலே போனோம். அப்போதுதான் தெரிந்தது அவர்கள் 3 பேரும் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது. நான் மண்ணெண்ணெய் விஷயத்தை பற்றி சொன்னதும் அதில் ஒருத்தன் சிரித்தபடியே கேட்டான், இவ்வளவுதானா? உங்களுக்கு பிடித்தமான அந்த பார்கவியிடம் சொன்னால் போதாதா? மண்ணெண்ணெய் கொண்டு வர மாட்டாளா? சரி, பார்கவியின் சரித்திரத்தை எழுதி முடித்து விட்டீர்களா என்று கேட்டான். நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. எழுத வேண்டும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களில் ஒருவர் மண்ணெண்ணெயை ஊற்றிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று மழை வந்து விட்டது. நான் சொன்னேன், ஒரு குடையும் வேண்டும். அவர் சொன்னார், குடையை விடுங்கள், குடையின் ஒரு பிடி கூட எங்களிடம் இல்லை. நாம கொஞ்ச நேரம் சீட்டு விளையாடுவோம், மழை விட்ட பிறகு நீங்கள் போங்கள் என்று சொன்னார். அப்படியாக நாங்கள் சீட்டு விளையாடினோம். என்னால் விளையாட முடியவில்லை. அடிக்கடி கவன பிசகு ஏற்பட்டுவிட்டது. என் மனது எழுதி கொண்டிருந்த கதையில் இருந்ததால் விளையாட்டிற்கு தேவையான கவனம் எடுத்துக்கொள்ள என்னால் முடியவில்லை. 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் மழை ஓய்ந்தது. விளையாட்டை முடித்துவிட்டு மண்ணெண்ணெய் குப்பையும் டார்ச்சையும் எடுத்துக்கொண்டேன். அவர்களும் படுப்பதற்கு தயாரானார்கள். ரோட்டில் எந்தவித அசைவுகளும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. நான் நடந்து கொண்டிருந்தேன். அந்த மங்கலான நிலவொளியில் உலகமெல்லாம் தெளிவற்ற மாயையில் மூழ்கி கிடந்தது. என்னென்னவோ சிந்தனைகளெல்லாம் என் மனதிற்குள் வேகமாக போய்க் கொண்டிருந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தங்கியிருந்த இடத்திற்கு சென்று கேட்டை திறந்தேன். உள்ளே நுழைந்தேன். வாசல் கதவை தாளிட்டுக் கொண்டேன். மேலே சாதாரணமாக ஏதாவது நடந்திருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய தேவையொன்றும் இல்லை. ஆனால் எதுவோ ஒன்று தெளிவான எந்த காரணங்களுமின்றி என் மனதிற்குள் சோகம் கவிந்து விட்டது. வெறுமனே ஒரு தடவை அழுது விடலாம் என்று தோன்றியது. என்னால் உடனடியாக சிரித்து விட முடியும். ஆனால் ஒரு துளி கூட அழ முடிவதில்லை. கண்ணீர் வராது. இப்படியான சந்தர்ப்பங்களில் என்னுள் ஒரு அமானுஷ்ய பாவம்
உதயமாவதுண்டு. இப்போதும் அதுதான் நடந்தது. அதே உள்ளுணர்வுடன் நான் மேலே ஏறிச் சென்றேன். எப்போதும் போல, ஆனால் ஒரு அபூர்வ நிகழ்வை கண்கள் கவனித்து விட்டன. அகமனது அதை உணர்ந்து கொள்ளவும் செய்தது. விஷயம் இதுதான். நான் அறையை பூட்டிவிட்டு போகும்போது மண்ணெண்ணெய் தீர்ந்து போனதால் விளக்கு அணைந்து போயிருந்தது. அறைக்குள் இருட்டும் படர்ந்திருந்தது. பிறகு ஒரு மழையும் பெய்தது. இவ்வளவும் நடந்து 2-3 மணி நேரமும் கடந்து போய்விட்டது. ஆனால் இப்போது அறைக்குள் இருந்து அதிசயம் போல ஒரு வெளிச்சம் வருகிறது. வாசல் கதவின் விரிசலின் ஊடே அது தெரிகிறது. இந்த வெளிச்சம் என் கண்களுக்கு தெரிந்ததும் அகமனது உணர்ந்தது. இப்படி எதுவுமே எனக்கு உரைக்கவில்லை. வழக்கம் போல நான் சாவியை எடுத்து தாழ்பாலில் லைட் வெளிச்சத்தை காட்டினேன். தாழ்பால் வெள்ளி போல் மின்னியது. இப்படி சொல்வதை விட தாழ்பால் சிரித்தது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். நான் அறையை திறந்து உள்ளே நுழை. அப்போதுதான் திகைப்புடன் அனைத்தையும் உணர்ந்து கொண்டேன். அதாவது அதிர்ச்சியுடன் எனது ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் விஷயம் தெளிவாக பட்ட. நான் பயந்து நடுங்கி போய்விடவில்லை. அன்பும் கருணையும் சேர்ந்த ஒன்று கலந்த உணர்வுதான் மனதில் மேலோங்கியது. அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும்தான் எனக்கு புரிகிறது. எனக்குள் என்னவோ ஒரு வெம்பல் போலவும் வேர்வை படர்ந்தது போலவும் அழுவதற்கான உணர்வு ஏற்பட்டது போலவும் தோன்றியது. ஆம், அறை முழுக்க நீல வெளிச்சம். வெள்ளை சுவர்களும் அறையும் அந்த நீல வெளிச்சத்தில் மூழ்கி இருந்தன. வெளிச்சம் விளக்கிலிருந்து 2 அங்குல நீளத்தில் எரிந்து அணைந்து முடிந்து போயிருந்த விளக்கு திரை மீண்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கு திரையில் இருந்து நீல நிறம் இந்த அறை முழுக்க தன் நடனத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நான் அதிர்ச்சியுடன் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்றிருந்தேன். மண்ணெண்ணெய் இல்லாமல் அணைந்து போயிருந்த விளக்கு எப்படி, யாரால் பற்ற வைக்கப்பட்டது? பார்கவி நிலையத்தில் இந்த நீல வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.